படத்தினுடைய இயக்குனர். வாருங்கள். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா மொத்த டீமும் உங்களை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காங்க. அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிளாக் பஸ்டர் ஆகணும்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் தெரியுது, ஹீரோயின்ட்ட தெரியுது, எல்லாத்தையுமே தெரியுது. அடுத்து நீங்கள் பேசி கேட்கணும். வாருங்கள். நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக யூடியூப்லேயே வந்து ப்ரெஸ் மீட்லாம் பார்த்து இந்த அந்த பிளாக்ல வந்து நம்ம நிற்கிறோம் ஃபைனலி அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு காட் அண்ட் அம்மா அப்பா. எல்லாருக்கும் அப்பாவை பற்றி தெரிஞ்சிச்சு. பட் அந்த ஜேர்னி, சினிமா ஜேர்னி கஷ்டம் அப்படின்றது தெரியும். பட் பிஹைண்ட் ஒரு லேடி இருக்கணும்ல, இந்த மொத்த கஷ்டத்தையும் ஹோல்ட் பண்ணி பையனை வளர்க்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்து பண்ணது இட்ஸ் மை மாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட்மா. அம்மா தான் இது. இந்த படத்துக்கோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் அம்மா ஆல்சோ. ஸோ இட்ஸ் ஒரு 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 ஹஸ்பண்டாக, ஒரு லவ்வராக, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாமே அது ஸ்டார்டட் ஃப்ரம் என்னோட ஹோம். ஸோ அதை நான் வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ரோமியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியல, நான் மறந்துடுவேன். தேங்க்ஸ் டு ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், சூப்பர் ஜீரோன்னு சொல்லி. ப்ரெஸ் பீப்புளை பற்றி ஒரு ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பத்திரிகையாளராக இருப்பார். ஸோ எனக்கு அதை பற்றி நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது அதோட எவ்வளோ பெரிய ப்ராசஸ், எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரிஞ்சுது. ஸோ உங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மை ஆர் ஃபிலிம் அண்ட் encouraging us. And சரி, அது வந்து ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து முடிச்சுட்டு, சரி ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு சரி என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம். எங்கள் அப்பா தான், நான் ஆக்சுவலாக கொஞ்சம் என் கதையை சொல்லலான்னு பார்த்தா எங்கள் அப்பா முன்னாடி முந்திக்கிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு, சரி என்னடா இது நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் வந்து எதுவுமே அமைய மாட்டேங்குது, பிச் பண்ணுறோம், ஓடிடி அது இதுன்னு ஓடிடி போனால் ஒரு ஒன்று சொல்கிறாங்க, கதையை சேஞ்சஸ் சொல்கிறாங்க, இன்னும் யார் பண்ணீங்கலாம் கதை என்னப்பா பண்ணுறது அப்படின்னும் போது அப்படியே காண்டா உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோனு ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சு. சரி எடுக்கலாமா வேணாமா அப்படியே யோசிச்சுட்டு, சரி வேணாம் அப்படின்ட்டு சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து ஹலோ அப்படின்னா விநாயகா அப்படின்னாங்க. யார் அப்படின்னோடனே விநாயகா அப்படின்னோடனே ஆமாங்க யார் அப்படின்னோடனே நான் ஆக்டர் விஜயாண்டி பேசுகிறேன். யார் அப்படின்னோடனே நான் ஆக்டர் விஜயாண்டி பேசுகிறேன்ப்பா அப்படின்னோடனே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி, அந்த ரூம்லேயே யாரும் இல்லை ஆக்சுவலாக. நான் அப்படியே குடுன்னு ஓடி சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்து ரூமில் போய் காலை இப்படி அட்டன் பண்ணிட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே சொன்னார், இந்த மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தேன். பயங்கர டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி நல்லா டப்பிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா டப்பிங் வாங்கியிருக்கேண்ணா, என்ன சார் இவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் இன்னொன்னே ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸை நோட் பண்ணாங்க. அதில் ஒரு படத்தை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு விதம் தெரிஞ்சுது எனக்கு. எனக்கே தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. நீங்கள் இப்படி இந்த ஷார்ட் வச்சுருந்தீங்களே, ஆமாம் சார் நான் அதுக்கு வச்சேனான்னு தெரில, ஆனால் நீங்கள் சொல்லும்போது நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னே, சார் லைன் தானே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு உடனே அப்பா கிடச்சேன், மியூசிக் டைரக்டர் அமிச்சேன். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு விட்டுறாத அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடி மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படியே ரோல் ஆகிட்டு இருந்தது. எல்லாருமே நான் அந்த படம் சைன் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக வயசு 25, ஒரு 2 years முன்னாடி சைன் பண்ணும்போது. ஸோ எல்லாருமே அப்படிப்பா எங்கே நல்லா சின்ன வயசுலேயே சைன் பண்ணிட்டல படம் கிடச்சிச்சு அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப சீக்கிரமாக கிடைச்ச மாதிரி இல்லை. எனக்கு இது ஒரு 60 வருஷம் ஜேர்னி. அப்பாவோட வயசையும் சேர்த்து சொல்லணுன்னா அவர் ஒரு 30 வருஷம், நான் ஒரு 25 வருஷம், ஒரு 55 வருஷம் ஜேர்னி இது எங்கள் ஃபேமிலிக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ பிக் ஜேர்னி. சொன்னோடனே ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் லைன் சொன்னேன். இஸ் வெரி ஹாப்பி. சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாருன்னு தெரியல. நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து விஜயாண்டி சார் ஓகே பண்ணலாம் அப்படின்னே அப்பாவும் ஐடியாஸ் சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் ஐடியாஸ் பேசும்போது ஓகே இதை காப்பாற்றுறாங்க அதை காப்பாற்றுறாங்க, ஒரு இது நடக்குது அது நடக்குது, அங்கே போய் இந்த போராட்டத்தை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாட்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருந்தேன் யூடியூப்பில், என்ன உலகத்தெல்லாம் காப்பாற்ற சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரி இல்லை ஹீரோ லவ் பண்ணுறாரு அப்படின்னோடனே எல்லாம் ஷாக் ஆனாங்க. லவ் ஸ்டோரியா, லவ் டே என்னடா சொல்கிற, இப்போதான்டா நல்ல வாழ்க்கை வந்துச்சுன்னு நினச்சோம் மேடம் அப்படின்னோடனே எனக்கு வந்து எல்லாரும் நோ சொல்லும்போது ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, இதுதான் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு எனர்ஜி வந்துச்சு. சாருக்கு
ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப், ஹோப்ஃபுல்லி நான் ஒரு படம் ஒரு லைன் பண்ணி போய் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா நான் சார் கிட்ட எனக்கு ஒரு 1 இயர் தேவை சார் இந்த கதையை டெவலப் பண்ணணுன்னே. 1 இயர் என்ன ஒரு 3-4 months ஓகேவா அப்படின்னாங்க. இல்லை சார் ஒரு 1 இயர் வேணும்னே. ஒரு ஒரு வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஹீ நோஸ் இதுக்கு இது தேவை, இதுக்கு இந்த டைம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ப்ராசஸ் தெரியும் சாருக்கு. ஓகேப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் ஒரு 1 இயர் ஸ்கிரிப்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொல்லும் போது வெரி ஹாப்பி. அண்ட் சொன்ன மாதிரியே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் பிளாக் பஸ்டர் அப்படின்னு. இப்போ அந்த 1 இயர் அந்த ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகி ஓகேடா போவா அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்க்கு அப்படி எனர்ஜி பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மெசேஜ். அப்புறமா வி ஸ்டார்டட் த ஸ்டோரி. ஸோ இது ரோமியோ எதை பற்றின ஒரு படம்னா நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது. எனக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு எல்லாருமே ரோமியோ என்னை பொறுத்த வரைக்கும். நான் ரோமியோ, நீங்கள் ரோமியோ, ஆட்டோ ஓட்டுறவர் ரோமியோ, காரில் போகிறவர் ரோமியோ. எப்படி ரோமியோ அப்படின்னா அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க ஆளுக்கு அவர் ரோமியோ. ஆனால் அதில் எதில் எப்படி ரோமியோ ஆறாங்க, ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு 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 மனிதர் எப்படி ரோமியோ ஆகிறாரு அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் மேன் எல்லாம் இருக்குது லைஃப்பில். நம்ம எல்லாருமே ட்ராவல் ஆகிறோம், வாழ்க்கை இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், எல்லாம் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், காசு வருது. அப்படியே கட் பண்ணி இப்படி திரும்பி பார்த்தா நம்ம வந்து நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணோமோ அவங்கள ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம லவ்வை ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஐயோ இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே உன்னை அப்படின்னு இருக்கோம். அப்படி ஒரு மனுஷர் திரும்பி அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் லவ்வே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. நான் பண்ணுறேன்டா லவ் மாசா கெத்தா அப்படின்னு வராரு. அவர் தான் ரோமியோ. அதுதான் அந்த ரோமியோட பிளாட்டு. இவ்வளோதான் ரிவீல் பண்ண முடியும். ஏன்னா வந்து பல படத்தில் பல சர்ப்ரைஸ் இருக்குது. எந்த நாட்டை இது சொல்லாமா அதை சொல்லாமான்னு யோசிச்சா எல்லா சர்ப்ரைஸும் பிரேக் ஆகுது. ஸோ இவ்வளோ சர்ப்ரைஸை பேக் பண்ணின ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ரோமியோ. ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த படத்தில் என்ன சொல்ல வரணும்னு விரும்பினேன்னா, ஒரு ரொம்ப நாளாக ஒரு சண்டை, ஒரு ஒரு ஆக்ஷன். ஓகே நீ இந்த படத்தில் இந்த கன்று கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் பெரிய கன்று கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் இன்னும் பெரிய கன்று கொடுத்து வந்து சுட்டுறேன் அப்படின்னு ஓகே 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 அப்படின்ட்டு இருக்கே தவிர ஒரு 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 லவ் மிஸ் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப ரசித்த படங்கள் வந்து லவ் ஸ்டோரிஸ். இது பார்க்கும்போது சே இப்படி லவ் பண்ணோம்டா படம் அப்படின்னு ஒரு தோணணும்ல. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஒரு ஆல்ஃபா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அறிவுன்ற கேரக்டர் என் படத்தில் இருக்காரு. ஒரு ஒரு அணுகுமுறை, ஒரு ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், அவங்கள எப்படி லவ் பண்ணணும், அவங்களுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணுறத கூட இப்போலாம் வந்து ஒரு பெரிய நீ சாக்ரிஃபைஸ் பண்ண நீ அந்த பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்னா, நான் லவ் பண்ணுறேன், நான் பண்ணுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன் அந்த பொண்ணுக்காக அப்படின்றத ஒரு கேரக்டர். நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எந்தெந்த மாதிரி கதைகள் பார்த்து வளர்றாங்களோ அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை. சினிமா பார்த்து தானே வளர்றோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், அப்படிலாம் பார்க்கும்போது இப்போ உண்மையாக இருக்கணும் வாழ்க்கையில், லவ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு வளர்ந்த இது. எனக்கு இந்த ஜென்ரேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்ஸ்லாம் என்ன படம் பார்க்குறாங்கன்னும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. சரி, ஒரு படம் பார்த்தா அடுத்த ஜென்ரேஷன் நான் என் பொண்டாட்டியை இப்படி தான் பார்க்கணும், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி தான் பேசணும், இப்படி தான் அணுகணும் அப்படின்னு ஒரு சின்ன இல்லை பெருசாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் ரோமியோ. மற்றபடி தேங்க்ஸ் எல்லாமே நான் ஐ திங்க் இன்னொரு மீட்டிங்கில் எல்லாருக்கும் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். என்னோட டிஓபி, ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை வந்து ஒரு புது டேரக்டர்னு பார்க்காம ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தலைவாசல் சார் வந்து ஆக்சுவலாக வெறியான ஒரு ஆக்டர். ரெடினா சீனியர்னு அப்படி ஏன் அவர் சீனியர்னு சொல்கிறோன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும். ஏன்னா நான் அப்படியே பார்ப்பேன் மானிட்டரில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், நான் பாட்டு அப்படியே கெத்தாக போயிட்டு சார் இது ஒரு சின்ன 1 more போகலாமான்னா எதுக்கு அப்படின்னுவார்.
யூஸ்வல்னா எதுக்குன்னு கேட்குறாரு. ஒன் மோர் சார் அப்படின்னா எதுக்கு அப்படின்னாரு. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ இப்படி இந்த கேரக்டர் நீ இப்படி பார்க்குற, நான் எப்படி பார்த்தேனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நானே தெரிச்சிருவேன். இவர் ஒரு டெஃபினிஷன் போட்டு அந்த கேரக்டரை கொண்டு வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த கேரக்டர் இதை பேசுனதுனால இங்கே வந்து இதை சொல்லுது அப்படின்னும் போது போய் மானிட்டர் பாருன்னும் போது அப்படியே போய் மானிட்டர் பார்த்துட்டு சார் சமையல் சார் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒன் மோர் கேட்குறோன்னா எதுக்குன்னு ப்ராப்பராக போய் யோசிச்சு கேட்கணும். ஏன்னா அது அந்த ஒன் மோர்ன்றது சும்மா சொல்ல ஈஸி, பட் ஆக்டர் கண்ணுக்கு முன்னாடி அது கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி கொடுப்பாங்க, அவங்க ப்ரீத்தில், அவங்களோட பாடி லாங்குவேஜில். ஸோ ஒரு ஒன் மோருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்கிட்டையும் பண்ணி ஒர்க் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் தலைவாசல் சார் ரொம்ப கற்றுட்ருக்கேன் அவங்களோட இதில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லீலா வந்து ஒரு வருஷம் தேடணும் இந்த படத்துக்கு ஹீரோயின். நான் ரைட்டிங் ஸ்டேஜில் யார் தான் ஹீரோயினாக வரப்போகிறாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கே தோன்ற அளவுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன். அப்போ ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னே இவங்க தான்டா லீலா அப்படின்னு இருந்தது. அப்படியே சார் காமிச்சேன். சார் நம்ம பார்த்ததுலேயே இவங்க தானே பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த கேரக்டருக்குன்னு. ஆமாம் சார் உடனே ஓகே அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே போய் பேசும்போதே மேம் ஒரு என்னன்னு தெரியல, நீங்கள் எனக்கு ஒரு மேஜிக் ஃபீல் ஆகுது, இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னோடனே என்னது மேஜிக்கா அப்படின்னாங்க. ஆமாம் மேம் நீங்கள் வந்து கதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னோடனே சரி நான் கதை கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து கேட்டு ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் விடிவி சார், யோகி பாபு சார்லாம் அவங்களாம் வந்து ஏன் பிஸியாக இருக்காங்க, ஏன் டேட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஒரு சீனை கொடுத்தா அதுக்கு அவ்வளோ இன்புட் போடுறாங்க, அந்த சீன் ஒர்க் ஆகணும்ன்ட்டு. நீ இப்படி எழுதியிருக்க ஓகே, இதை பர்ஃபார்ம் யார் வேணால் பண்ணலாமே, நான் ஏன் பண்ணணும், நான் ஒன்று கொடுக்குறேன்னு ஒரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணி ஒன்று கொடுக்கும்போது அதோட எனர்ஜி அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இளவரசர், சுதா மேம், ஸ்ரீஜா மேம், இவங்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டுக்கு என்ன அப்படி ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணதுனால தான் என்னால் அவங்க கூட ஜோவியலாக ஒர்க் வாங்க முடிஞ்சுது. அண்ட் பிக் தேங்க்ஸ் ஐம் ஷியூர் ஹவு ஐ மேட் திஸ் ஃபிலிம். இது படம் செம்மையாக வந்திருக்கு. நான் டைரக்டராக ஒரு நல்ல நேம் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரே ரீசன் என்னோட குரு, என்னோட டைரக்டர் ஸ்ரீ கார்த்திக், கனம் ஃபிலிமோட டைரக்டர். நான் இப்போ இப்படி பேசுறது கூட அவர்கிட்ட இருந்து வந்தது தான். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அவர் கூட ஒரு 10 வருஷம் ட்ராவல் ஆகிட்டதுனால என்னால் அவரோட பாடி லாங்குவேஜை மாற்றிக்க முடியல. ஆக்சுவலாக அவர் தான் அப்படி ஒரு எனர்ஜியாக இருப்பார், அது எனக்குள்ளே அப்படியே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக பேசும்போது. தேங்க்ஸ்லாம் இல்லை, ஐ நோ ஐ லவ் யூ. நெக்ஸ்ட் சரி அண்ணா 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 ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் நான் வினய் வந்து என்னோட ஏடியாக இருந்தான். But more than AD, he is like a family member, is a brother, not only as to our family, but நான் என் படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணா, ஆன்ஜில் ஒர்க் பண்ணா, ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணா. பட் வென் எவர் ஐ ஒர்க் வித் ஹிம், அவன் பேஷனை பார்த்துட்டு என் பேஷன்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் ஆகும். பிகாஸ் 11th ஸ்டாண்டர்டில் என்னோட ஏடியாக சேர்ந்தான். 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஏடியாக சேர்ந்தான். நான் பார்க்காத சினிமாவை தாண்டி அவன் தமிழ் சினிமா நிறையா பார்த்துருக்கான். சின்ன வயசில் ஹீரோ ஆகணுங்கிறது அப்படியே ஓடுவான். அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அவங்க அப்பா, அவங்க அம்மாவோட பேஷன், அவங்க ஃபேமிலி ஒரு சினிமா பேஷன். ஸோ நான் எப்பவுமே வினய் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நீ வேற லெவல் போகணுண்டா, நோ மேட்டர் வாட். நீ எனக்கு குருன்னு சொல்ல என்ன வேணா சொல்லலாம். ஐ வாண்ட் டு see you up, உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த கிரேட் சக்ஸஸ். அண்ட் விஜய் ஆண்டனி சார், you are a blessing to him, sir. Little sir, I could feel that some person will come in their life, அப்படி மொமெண்ட்டை மாற்றுவாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி அது லிட்டலா எவ்ரி மொமெண்ட்ல, எவ்ரி செகண்ட்ல, when I call, when I say what Vijay Antony said in the processல, ஏதோ எங்களுக்கு ஒரு டிவைன் பிளெஸிங் மாதிரி ஃபீல் ஆச்சு, நிஜமா சொல்லணும். ஸோ லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ.
Yeah. So yeah, finally, my hero, my Romeo, Vijayani sir. சத்தியமா சார், லவ் யூ. அது இந்த என் படத்தை பற்றி பேச சொன்னால் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் அதை என் படத்தை அவ்வளோ லவ் பண்ணுறேன். அந்த மாதிரி விஜயானி சாரை பற்றி பேசும்போது எனக்கு என்ன ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. நாட் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு டீச்சர். ஒரு ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நான் ஸ்ரீயண்ணா கிட்ட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 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 ஜோனில் இருந்தேன். அப்படியே என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தார். பிச்சைக்காரன் 2 பண்ணும்போது அதுக்கு பண்ணிட்டு இருக்கும் போது நான் சைன் பண்ணேன் படத்தை. அப்போது கூப்பிட்டு எனக்கு நீங்கள் ஒரு சாங் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைரக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஷோர் சார் அப்படின்னும்போது நான் ஒரு ஐடியா சொன்னேன். அந்த ஐடியா அவர் பிடிச்சிருந்தது, என்னை ஒர்க் பண்ண வச்சார். அப்படியே எனக்கு படத்துலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கன்னாரு. ஸோ அப்படியே படத்தில் என்னை உட்கார வச்சு மானிட்டரில் உட்கார வச்சு என்ன ஆக்ஷன் சொன்னார். பிச்சைக்காரன் 2லயே என்னை வந்து ஆக்ஷன் சொல்ல வச்சார். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, எனக்கு சினிமானா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த சேர்ல உட்காந்து அந்த ஃப்ரேமை பார்க்கும் போது தான், அந்த ஒயிட் ஃப்ரேமை பார்க்கும் போது தான், ஓ இதுதான் சினிமா, இப்படிதான் ஃப்ரேம் வைக்கணும், இவ்வளோ இதுதான் சினிமா லாங்குவேஜ்ன்றத எனக்கு வந்து சொல்லாம சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஸ்லோவா அப்படி லேர்ன் பண்ணேன் நான் சார் கிட்ட இருந்து. அண்ட் அப்படி பழகும் போது எனக்கு சாரோட கேரக்டர், அவரோட பர்சனல் வே ஆஃப் அப்ரோச், அவர் பேசுகிற விதம் எவ்வளோ சாஃப்டான பர்சன்ன்றது தெரிஞ்சுது. ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆனேன் ஆக்சுவலாக நான். இப்போ நீங்கள் இதில் புதுசாக என்ன விஜயானி சாரை பார்த்துட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜயானி சாரை பார்ப்பீங்க. இது வரைக்கும் வேற கேரக்டராக பண்ணிட்டு இருந்தவர். இதில் விஜயானி சாரோட கேரக்டர் இருக்கும் இதில் த்ரூ அவுட். அவரை நீங்கள் எதனால் என்ஜாய் பண்ணுறீங்களோ அஸ் அ பர்சனாக அந்த பர்சனை நான் இதில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால தான் சார் கதை பண்ணும்போதே நான் அப்படி தான் டிசைட் பண்ணி பண்ணேன். அதனால தான் சாரும் ரொம்ப ரிலேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சார் வந்து இந்த படத்தோட எடிட்டர் அண்ட் ப்ரொடியூசர். மோர் தேன் ஆக்டராக எனக்கு 1000% கம்ஃபர்ட் கொடுத்துட்டாரு சார். நீங்கள் எத்தனை 1 more வேணால் போங்க, என்ன வேணால் இது பண்ணுங்க, படம் நல்லா வரணும். நீங்கள் என்கிட்ட இந்த 1 more கேட்கலாம், கூச்சப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்கே வார்ன் பண்ணிட்டாங்க. அது ஆஸ் அன் ஆக்டரா ஹி கேவ் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீடம். பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் I'll say he is the best producer in this industry. அவரோட ப்ராசஸ், அவர் வச்சிருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு அவர் வச்சிருக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் த எக்ஸாக்ட் ப்ராசஸ் விச் எவ்ரி ஃபிலிம் ஷுட் ஹேவ். இந்த டைமில் ப்ரீ ப்ரொடக்ஷன், இந்த டைமில் ஷூட் போகும்போது எடிட்டு அந்த டைமில் லாக் பண்ணும். he's not only a producer, he's a post producer also. ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணோம், எங்கேருந்து எடிட்லேருந்து எப்படி எஸ்எஃப்எக்ஸ் போகணும், எஸ்எஃப்எக்ஸில் என்ன டீட்டெயிலிங், மிக்ஸில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் பேசிக்காக கதை சொல்லும் போது விஜயானி சார்ட்ட கதை சொல்ல போகிறோன்னே அப்படியா ரொம்ப கதையில் இன்வால்வ் ஆவார் அப்படின்னாங்க. ஐயோ அப்படியா ரொம்ப இன்வால்வ் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம் என் படத்தில் இன்வால்வ் ஆனாங்க. ஆனால் அதனால தான் இந்த படம் இப்படி பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஐ திங்க் அவர் சொல்ல வரதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு விஷயம் எடிட் பண்ணுவேன், இதுதான் பெஸ்ட், இதுக்கு மேல என்ன எடிட் பண்ணிட முடியும் அப்படின்னும் போது சார் ஒரு வெர்ஷன் பண்ணி காமிப்பாரு. அப்போதான் எனக்கு வந்து ஓ இந்த சீனை தான் நான் ஆக்சுவலா கன்வே பண்ண வந்தேன், ஆனா அப்படி பண்ணிட்டேன், இப்படிதான் பண்ணிருக்கணும்ல அப்படின்றது புரியும். அதுதான் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் அவர் அணுகிற விதம். நான் என்ன நினைச்சேன், சார் எடிட்டரா இருக்கும் போது ஓகே ஆக்டிங்ல கரெக்ட் பண்ணுவார் போல. ஒரு வேலை ஆஸ் அன் ஆக்டர் நான் எடிட்டரா நானே இப்போ நான் நடிச்சிருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம். அதெல்லாம் பண்ணும்போது நான் எடிட் உட்காரும் போது ஓகே இதில் எக்ஸ்பிரஷன் நல்லா இல்லை, எனக்கு வேற ஷார்ட் ஆப்ஷன் காமின்ட்டு அது டிஸ்டர்ப் ஆனாலும் நான் ஆக்டிங்காக நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக மாற்றுவேன். அந்த மாதிரி சார் எடிட்டில் உட்காரும் போது ஒரு சில ஷார்ட்ஸ் மாற்றுவார். சார் இதில் நீங்கள் பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்கீங்க, கதை எப்போதான் கன்வே ஆகும், அப்போ கதை தான் முக்கியம், நான் முக்கியம் கிடையாது அப்படின்னு பார்க்குற ஒரு எடிட்டர். ஆக்டிங் முடிஞ்சிச்சுன்னா இஸ் அன் ஆக்டர் டன், நவ் ஹி இஸ் அன் எடிட்டர், ஹி வாண்ட்ஸ் டு டெல் அ ஸ்டோரி ப்ராப்பர்லி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஐ திங்க் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா மேம், நவீன் சார், பிரபு சார், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஹீரோயின் லீலா, தேங்க்யூ ஸோ மச், யூ டன் த பெஸ்ட். ஐ திங்க் இதை விட பெஸ்ட்டாக எனக்கு லீலா கிடச்சிருக்கவே மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்காக அவங்க கலைராணி மேம் கிட்ட ஒன் மந்த் ஷி வென்ட் ஃபார் இந்த கேரக்டருக்காக ட்ரெயின் ஆனாங்க. அஸ் அன் ஆக்ட்ரஸாக 4 படம் 5 படம் பண்ணிட்டாங்க. பட் நான் போய் அப்ரோச் பண்ணும்போது நானும் ஹீரோயின் ஆகிட்டேன், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஷி வாண்ட்ஸ் டு bring herself out for
பெஸ்ட் ஃபார் திஸ் கேரக்டர் அண்ட் அதை அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதை அக்செப்ட் பண்ணி இந்த ஜேர்னியில் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஷிமோனா, யூ ஆர் த பெஸ்ட் டிசைனர் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். டிஓபி டைரக்டர் இங்கே இல்லை. இந்த படத்தோட விஷுவல்ஸ் பற்றி தனியாக எல்லாருமே பேசுவாங்க. அதுக்கு அவங்க 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஃபரூக் அண்ணா அண்ட் கமல் அண்ணா. அண்ட் யா, தேங்க்ஸ் டாடி. தேங்க்யூ சார். விஜயரத்னம் சார் அண்ட் ரஹமத்துல்லா சார்லாம் வந்து அவங்க கிட்ட போனாலே படம் வேற மாதிரி சவுண்டிங்கில் மாறும். அதுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து எனக்கு சினிமாவை கற்றுக் கொடுக்கும். இது இங்கே போகணும், இது இந்த மிக்ஸ் தேட்டரில் இப்படி கேட்கும், இது இந்த சவுண்டிங் அப்படின்னும் போது அப்படியே ஒரு வாவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே, ஐ திங்க் நன்றி நினச்சிட்டேன். ரோமியோ இஸ் கம்மிங் திஸ் சம்மர். சாரி, ரம்ஜான் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இட்ஸ் கம்மிங் ஆன் ரம்ஜான். ஐ திங்க் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பயங்கரமாக நம்புகிறோம். உங்கள் எல்லாருமே இந்த படம் என்டர்டெயின் பண்ணும், நிறைய விஷயத்தை யோசிக்க வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும், அழ வைக்கும், சிரிக்க வைக்கும். அதுதான் லைஃப் இல்லையா? ஸோ லைஃப்பில் இருக்கிற எல்லா எமோஷனும் இதில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு அறிவு, லீலா 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருமே லவ் பண்ணுவீங்க. அண்ட் சாருக்கு பயங்கரமான கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வர போகிறாங்க இந்த படத்துக்கு அப்புறமா. அது ஐ எம் ஷுர் 200% நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லைஃப்பில் இருக்கிற எல்லா எமோஷனும் உங்கள் படத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. அதில் பாதி ப்ரெஸ் மீட்லேயே வந்துருச்சு. நட்பு வந்துருச்சு, அப்பா உறவு வந்துரு, எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக மிக முக்கியமான ஒருத்தர் முடிக்கிறியா? வாங்க. பரத் தான், பசங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டோம். அது பார்ட் ஆஃப் என்னோட பார்ட்டுன்றதுனால நான் அதை மறந்துட்டேன். விக்கி இஸ் அன் அசோசியேட் எடிட்டர். தேங்க்யூ ஸோ மச்டா. இவ்வளோ நீ டெய்லி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். பரத், இந்த படத்தோட சோல்னா அது மியூசிக் தான். மியூசிக்கை பற்றி தனியாக பேசுவாங்க, அது பரத்தை பற்றி பேசுவாங்க. தேங்க்யூ பரத். தேங்க்யூ.